இரண்டாவது பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஹதீஸ்கள் எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகள், தாத்தாமார், தங்கச்சிமார், தாத்தாமார், தங்கச்சிமார், இவங்கள் என்ன விசேஷம் இருக்குது நாங்க யோசிக்கலாம். நாங்க எங்கட தாத்தாவா இருந்தா நாங்க பிறக்கிற செய்தி எப்ப கிடைக்கும், எங்கட பிறப்பை எதிர்பார்த்து உலகத்துல முதலாவது எங்கட உம்மாக்கு பிறகு சந்தோஷம் அடைஞ்ச ஒரு ஜீவன் இருக்கும்டா அது எங்கட எல்லாருடையும் தாத்தாமார் தான் சகோதரர். எங்கட தாத்தாமார்ட இடுப்புல வளர்ந்தவங்க நாங்க. எங்கட தாத்தாமார்ட கையால உணவூட்டப்பட்டு வளர்ந்தவங்க நாங்க. எங்கட தாத்தாமார்ட கைகளால கழுகப்பட்டு நஜீஸ்களை கழுகப்பட்டு வளர்க்கப்பட்ட நாங்க. எங்கட தாத்தாமார்ட கைகளால உடை அணிவிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவங்க நாங்க. ஆனால் இன்று தாத்தா எங்க, நாங்க எங்க? தாத்தாட நிலைமை என்ன? தாத்தா எங்க இருக்கிறாங்க? தாத்தா சாப்பிட்டாங்களா, தின்னாங்களா, குடிச்சாங்களா? அவங்களோட நிலைமை என்னன்னு யாராவது எப்பயாவது சிந்திச்சிருக்கிறோமா? நாங்களும் எங்கட மனைவியும் எங்கட பிள்ளைகளும் இன்னைக்கு சந்தோஷமா எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்க நினைக்கிறோம் நாங்க திருப்தியா வாழ்றோம். அன்பானவர்களே, உறவுகளே, சகோதரர்களே, ஏண்ட தாத்தாட நிலைமை என்ன, தங்கச்சிட நிலைமை என்ன? நீங்க நினைக்கலாம் அது அவ்வளவு முக்கியமானதா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மன் கான லஹு ஸலாசு அகவாத்தின் அவ் உக்தானி, யாருக்கு 3 சகோதரிகள் இருந்து, பொம்பளை பிள்ளைகள், குறிப்பாக பொம்பளை பிள்ளைகள், 3 சகோதரிகளோட யாராவது பிறந்து அல்லது 2 சகோதரிகளோட யாராவது பிறந்து அந்த 2 பேரையும் அல்லது அந்த 3 பேரையும் நல்ல முறையில வாப்பாட ஸ்தானத்துல இருந்து, வாப்பா கூட பார்க்கல, ஒரு நானா அல்லது ஒரு தம்பி தண்ட தாத்தாவையும் தண்ட தங்கச்சியையும் அழகான முறையில திருமணம் முடிச்சு கொடுத்து அவங்கள நல்ல முறையில வாழ வச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சில சகோதரர்களை பார்க்கிறோம், திருமணம் முடிக்கலையான்னு கேட்டா சொல்லுவாங்க, தாத்தா இருக்கிறாங்க ஹஸ்ரத், தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்கள மாஷா அல்லாஹ் கரை சேர்த்துட்டு தான் நான் திருமணம் முடிக்க இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அழகான வார்த்தை அது, எவ்வளவு பண்பான வார்த்தை. தந்தையுடைய ஸ்தானத்துல இருந்து யார் தன்னுடைய சகோதரிகளை கரை சேர்க்கிறாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? சொர்க்கம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இதை விட உலகத்துல என்ன வேணும் எங்களுக்கு? இன்னைக்கு நாங்க உறவுகளோட, தாத்தாவோட, தங்கச்சோட பேசாம எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் ஒரு ஜனாசாவுல கலந்து கொண்டேன். ஒரு ஆண் மகனுடைய ஜனாசா. அவருடைய ஜனாசாவை கட்டி பிடித்து அழுகின்ற ஒரு தாயை பார்த்தேன். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இது கட்டுக்கதையோ சும்மா நினைச்சு உங்களுக்கு சொல்ற கதை அல்ல, என்னுடைய கண்களால் பார்த்த கதை இது. அழுது கொண்டு வண்ணம் இருக்கிறாங்க. ஜனாசாவை குளிப்பாட்ட கூட தூக்க விடாத அளவுக்கு இரக்கமா இருக்கிறாங்க. விசாரிச்சா அவருடைய தாத்தா சகோதரி. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அதுல என்ன தெரியும் ஆச்சரியம்? 17 வருஷத்துக்கு பிறகு வந்து ஜனாசாவை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருக்கின்றால் அந்த தாய். சின்னொரு பிரச்சனையால 17 வருஷம் பேசாம இருந்திருக்கிறாங்க, மௌத்து வரைக்கும். இன்னைக்கு நாங்க நிறைய பேர் ஒரு சின்ன காணி துண்டுக்கு, ஒரு சின்ன பொருளுக்கு, ஒரு சின்ன வார்த்தை பிரயோகத்துக்காக வேண்டி எங்களோட உறவுகளை நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இன்றைக்கே நெருங்குங்க. இன்றைக்கே உங்களோட சகோதரிகளை தேடுங்க. தாத்தா எங்க இருக்கிறாங்க, தங்கச்சி எங்க இருக்கிறாங்க, சாப்பிட்டாங்களா, தின்னாங்களா, குடிச்சாங்களா? நேத்து எங்களோட வாழ்க்கையில இடையில இணைஞ்சு கொண்டு எங்களோட மனைவிக்காக வேண்டி எங்களோட சகோதரிகளை நாங்க இழக்கிறோம். சகோதரர்களே, தாயை இழக்கிறோம், பெற்றோரை இழக்கிறோம். எங்களை பெற்று 10 மாசம் வயிற்றிலே சுமந்து எங்களை தூக்கி வளர்த்து தாயையும் எங்களோட சகோதரியையும் இழந்த அதிகமானவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. சகோதரர்களே, அதிகமானவர்கள். நாங்க கட்டாயம் இந்த விடயத்தில் ஆண்கள் மிக கவனமாக நடக்க வேண்டும். ஆண்கள், தாய், மனைவி, அதே போல சகோதரி, அதே போல பெற்றெடுத்த பெண் பிள்ளை, இந்த 4 பெண்களுடைய விடயத்திலையும் ஆண்கள் மிக
புத்தி சாதுரியமாக கவனமாக நடக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏண்டா அது நாளையும் பேலன்ஸ் பண்றது லேசான வேலை இல்ல சகோதரர்களே பெரியவர். எனவே சகோதரிகளுடைய விடயத்துல கவனமாக இருங்க, அன்பாக இருங்க, இரக்கமாக இருங்க, அவங்கள தேடுங்க, பேசுங்க, கதைங்க, அவங்களோட நலவு நஷ்டங்கள்ல பங்குதாரியாக இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். 3